தென்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டா, ஓய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. ஒருவன் செஞ்ச உதவியை மறந்துட்டா அவன் செத்த போனதுக்கு சமமானவன் அப்படிங்கிறார். கௌரவர்கள் சபையிலே துரியோதனன் பாஞ்சாலியை கொடையாக வர்றாங்கிறான் தன் தம்பிகிட்ட சொல்லி. அவளை ஒன்றா மடியில் உட்கார வைடாங்களாம் துரியோதனன்ட்ட. அப்போ பீஷ்மர், கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார் எல்லாமே சும்மா உட்காந்துருக்காங்க. எதிர்த்து பேச முடியலை. ஏன் தெரியுமா? அவன்கிட்ட சாப்பிட்ட நன்றி கடன். அவன்கிட்டே தான் சாப்பிட்டு வாழ்ந்தானுங்க அவனுங்க. அவனை எதிர்த்து பேசினா இவன் ஒரு செத்த பணத்துக்கு சமமான ஆயிடுவானுங்க. எனவே சும்மா உட்காந்துருந்தானுங்க. செஞ்சோட்டு கடன், நன்றி கடன். அதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு, நீ செஞ்ச உதவியை மறந்துட்டா நீ பணத்துக்கு சமமானவன், அப்புறம் எப்படி எதிர்த்து பேசுவ? பீஷ்மர் நினச்சிருந்தா ஒரு வாழை எடுத்து துரியோதனனை வெட்டி இருக்க முடியும். கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார் அறத்தாலேயே அவனை கொண்டு இருக்க முடியும், பாடியே கொண்டு இருக்க முடியும். ஆனால் எதுவுமே செய்யலை. சாப்பிட்ட நன்றி கடன். இதைத்தான் வள்ளுவர்